இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னன்னா மிரக்கல்ஸ். மிரக்கல்ஸ்ங்கிற போது அநேக நேரம் நம்ம அந்த வார்த்தையை கேட்டிருப்போம். அண்ட் ஃபார் ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு அற்புதங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை. எப்படின்னா நம்ம மற்ற இனத்தாருங்க மிரக்கல்ஸுங்கிற வார்த்தையை பாய்க்கிறது ரொம்ப குறைவு. நம்ம தான் மிரக்கல்ங்கிற வார்த்தையே பாய்க்கிறோம். And why I would say that because we serve a very miraculous God. And இன்னைக்கு miraculous God சொல்ல போது இதில் எப்படி ஒரு side one part of God revealed to me on miracle. Most of the time is miracle இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். In Google it says supernatural works of God. அதுதான் அதோட டெஃபினேஷன் மிரக்கல்ஸ்னு சொல்ல போது. ஜீசஸ் வாஸ் அ மிரக்கல். அவர் செய்தது மட்டும் மிரக்கல் இல்லை, அவரே மிரக்கல் தான். The way he born, the way he traveled, அவரோட miraculous journey, அவரோட crucifixion itself. No one can bear that pain. எந்த மனுஷனாலையும் அவர் போன அந்த வலிக்குள்ள போக முடியாது. அந்த வலிக்குள்ள போகணும்னா scientifically was said that அந்த வலியில போறவங்க பாதி வலியிலேயே செத்து போயிடுவாங்க. But Jesus went through up to the cross. He bared that pain for you and me. And throughout அங்கிருந்து பார்க்க போது the crucifixion was a miracle and the climax was the resurrection. அவரோட resurrection, it's a miracle. ஒருத்தர் மரித்து திருப்பி உயிரோட வராருன்னா இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. He is the only one. And now even அவரோட பிள்ளைங்களா நம்ம இருக்கோம். அவரோட பிள்ளைங்களை நம்ம we always say we are the children of God. இன்னைக்கு என்னோட கேள்வி, இந்த அறிவு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? When we say children of God, we inherit everything that our maker, our father has. So ஜீசஸ்க்கு அந்த ஒரு தன்மை இருந்துச்சு. He is a miraculous God. இன்னைக்கு நம்மளும் அதில் செயல்படுறோமா? As to say miracle கிரியேஷன் அநேக நேரத்தில் நியூ டெஸ்டமெண்ட்ல தான் மிரக்கல்ஸை சொல்லுவாங்க. 5 அப்பம் 2 மீன், தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது, மரித்த லாசரு எழும்பினார். இதுதான் அநேக நேரத்தில் மிரக்கலாக பேசப்பட்டது. But I would say from the first chapter of Genesis, the miracle already started. The creation of God, it's a miracle. Who can create heaven and earth? Who can create sky? Who can create darkness and light? Who can create you and me? So நம்ம பிறந்ததே ஒரு miracle தான். No one has our thumbprint, no one have our islands. இந்த இதில் நான் மட்டும்தான். பிகாஸ் இமிக்ரேஷனில் நாங்கள் கோ த்ரூ பண்ண போதெல்லாம் அதுதான் ஸ்கேனிங்கில் நடந்துச்சு. ஸோ ஐ நோ இட்ஸ் வெரி யூனிக். என்னை போல சயின்ஸ் இந்த நாளில் அநேக வளர்ச்சி இருக்கலாம். தே ஹவ் இன்வென்டட் ஸோ மச். தே கேன் நாட் கிரியேட் அ ஹியூமன் பீங். தே கேன் க்ளோன், தே கேன் டூப்ளிகேட், பட் தே கேன் நாட் கிரியேட். ஒன்லி God can do that. So we serve a very miraculous God. And we always have to remember that. So இந்த இடத்துல நான் எங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பாண்டிச்சேரிக்கு போகிற முன்னாடி அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ எங்கள் இன்டர்செஷன் டீமோட நாங்கள் ஜெபிக்க போது ஆண்டவரை வெளிப்படுத்தின காரியத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். Let's turn to Acts chapter 27 and 28. The 2 chapter, we are not going to read every single verse. I'm going to give you the summary of the story. இது யாரை பற்றினா நல்ல அறிந்த ஒரு மனிதர் பால். பால் ஆகிற முன்னாடி சவுலா இருந்தவர் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருந்தாருன்னா இஸ் அ லா ஹோல்டர். அவர் ஜீசஸ்க்கு எதிர்ப்பாக இருந்தவர், ஆண்டவரோட பிள்ளைகளை பர்சிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தவர், எக்ஸிக்யூஷன் நடத்தினவர். அப்படி ஒரு மனிதர் டமாஸ்கஸ் போகிற வழியில் ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர் பிறகு 3 நாளைக்கு பிறகு அவர் ஒரு என்கவுண்டர் செஷன் பிறகு he accepted Christ and he gave his life to Jesus and baptismக்குள்ள போய் அவர் ஒரு புது சிருஷ்டியாய் உருவெடுத்தார். As of 2 Corinthians 5:17, anyone who is in Christ is a new creation.
all things have passed away, all things becomes new, all things have passed away. ஸோ அப்படி தான் இந்த உருவெடுத்த மனுஷன் பவுலுங்கிறவர். ஸோ பவுல் வந்து ஜேர்னி பண்ணுறாரு, சுவிசேஷத்தை அறிக்கிறாரு, அற்புதங்கள் நடக்குது. இப்போது எங்கே பயணிக்கிறாருன்னா சிறையடிக்கப்படுறாரு ஒரு கட்டத்தில். he been imprisoned. இப்போ சிறையடிக்கப்பட போது அவரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கடல் வழியாக போக போது அந்த கப்பலை நடத்துகிறவர் ஜூலியஸ்ங்கிறவர், அவர் தான் தலைமையில் இருக்கிறாரு. அப்போது இந்த பவுல் போகிற போது ஒரு 276 பேர் அவரோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. அந்த கப்பலில் போக போது பாதி தூரத்துக்கு மேலே பவுல் சொல்கிறாரு அந்த செயிலர்ஸ் கிட்ட, இதுக்கு மேலே போகாதீங்க, இதுக்கு மேலே போனீங்கன்னா உங்கள் கப்பல் சேதமாகிடும், உங்கள் உயிரும் சேதப்படும் அப்படின்னு அவர் பவுல் எச்சரிக்கிறாரு. இன்னைக்கு அநேக வேளையில் பவுல் இடத்துல நீங்கள் கொண்டு போய் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த ஹோல் ஸ்டோரி நான் உங்களுக்கு நரேட் பண்ண போது put yourself inside பவுல் இருக்கிற போது அங்கே வந்து அவர் he been led by the spirit of God, he knew what is going to happen. அநேக வேளை ஆண்டவர் நம்மளுக்கு அநேக காரியங்களை ஒரு விஷயம் நடக்கிற முன்னாடி உணர்த்துவார், வார்னிங் கொடுப்பார், இது நடக்க போது ஜாக்கிரதையாயிரு, விழிப்பாயிரு அப்படின்ட்டு. பவுலுக்கு அது நடந்துச்சு. அப்போது அங்கே சொல்ல போது யாரும் அதை கேட்கல. அப்போ தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அப்போ பலத்த காற்று, நான் ஒவ்வொரு வேர்ஷன்லையும் தட்டி பார்க்க போது அந்த விண்டு எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா பாய்ஸ்டரஸ் விண்ட், ட்ரிமெண்டஸ் விண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு காற்று அடிக்குதுன்னா அந்த கப்பலில் வந்து காகோ இருக்குது. காகோன்னா ஜாமான்களையும் ட்ராவல் பண்ணுறாங்க, ஆட்களும் இருக்காங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாமான்லாம் தூக்கி கீழே போடுறாங்க, கடலில் வீசுகிறாங்க. ஏன்னா பலத்த காற்று இருக்க போது அந்த ஷிப் ஆடிச்சுன்னா, அந்த ஜாமான் இருக்குன்னா அந்த ஷிப்பே உடஞ்சி போயிடும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அதனாலேயே ஜாமானுங்களை தூக்கி வெளியே வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் அவங்க ரொம்ப பயத்தில் காணப்பட்டாங்க. ஒரு 14 நாள் போணுச்சாங்க. அந்த 14 நாளில் வந்து அவங்க ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. ஏன் அந்த அளவுக்கு பயம்னா, வேதத்தில் போட்டிருக்கு there's no sun, there's no star. சூரியன் இல்லை, நட்சத்திரம் இல்லை. அப்படின்னா என்ன, ஒரு வெளிச்சமே இல்லை, நடுக்கடல்ல இருட்டில் இருக்காங்க. இப்போ லெட்ஸே வந்து டைட்டானிக் கதை தெரியும், ஐஸ்பர்க்ல அடிச்சிச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து பாறை இருந்தாலும் கல் இருந்தாலும் இருட்டில் ஒன்றுமே தெரியாது. they were trying to put down the anchor போட முடியல, பிகாஸ் அந்த காற்று. அப்போது அந்த நேரத்தில் அவங்க அந்த பயத்தில், அநேக நேரத்தில் நம்ம பயத்தில் சாப்பிட மாட்டோம். ஸோ அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. அவங்க சாப்பிடவே இல்லை 14 நாளைக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பவுல்கிட்ட தேவ தூதர் வந்து காட்சியளிக்கிறாரு, வந்து பேசுகிறாரு. பயப்படாத பவுல். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, do not be afraid. Acts chapter 28 verse 24. Do not be afraid, Paul. You must be brought before Caesar, and indeed God has granted you all those who sail with you. பயப்படாத பவுல், நீ சீசரை பார்க்க போகணும், because he has an appointment there. God has already pre-planned. நீ பார்க்க போன உன் கூட சேல் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே பவுல் என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்கிறாரு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ நீட் ஸ்ட்ரெங்க், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அங்கே உள்ளவங்க வந்து இப்போது கீழ்படுகிறாங்க. என்ன சொல்லிட்டாரு, சொல்லிட்டாரு இங்கே போவாதீங்கன்னு சொல்ல போது இவங்க மீறி போனனால அந்த ஒரு சேதம் நடக்குது. இப்போ வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான். ஆண்டவர் சில நேரத்தில் சொல்ல போது நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து சொல்லணும். whether that person listen or not doesn't matter. ஆண்டவர் சொன்னால் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேச போது அங்கே ஒரு மாற்றம் நடக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு தூரத்தில் ஒரு ஐலண்டை பார்க்குறாங்க. ஐலண்டை பார்க்க போது அங்கே உள்ள செயலர் சொல்கிறாங்க, நம்ம அந்த ஐலண்டுக்கு சேர்ந்துருவோம், தீவுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த தீவுக்கு போயிட்டா இந்த இதில் கூட பிரிசனர்ஸ் இருக்காங்க, 276 பிரிசனர்ஸ் இருக்காங்க. அவங்க அங்கே போனால் எஸ்கேப் ஆகிடுவாங்க, அதனால அவங்கள இங்கேயே சாவடிச்சிடுவோம் அப்படின்ட்டு செயலர் சொல்கிறாரு. ஆனால் பவுல் அங்கே நின்றார். இந்த ஷிப்லேருந்து ஒருத்தர் கூடயும் சாகக்கூடாது அப்படின்னு
அவர் சொன்னார். அவர் சொல்ல போது ஜூலியஸ் ஆரம்பத்தில் கேப்டனாக இருந்தவர், அவர் அதை கேட்டார். அப்படி ஒரு விஷயம் அங்கே நடக்கலை. இப்போ நம்ம சூழ்நிலையில் அநேக நேரத்தில் நம்மளுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். உங்களுக்காக, உங்களை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களுக்காகவே அவங்கள ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவார். உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னைக்கு அந்த இடத்துல பவுலுங்கிற இருந்தனால தான் தேவதூதர் இறங்க முடிஞ்சிச்சு, பேச முடிஞ்சிச்சு, அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல பவுலுங்கிற ஒருத்தர் இல்லைன்னா அவங்க எல்லாமே அந்த இடத்துலயே செத்து போயிருப்பாங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம ஒரு இடத்துல, நம்ம குடும்பத்திலையா இருக்கலாம், வேலை இடத்துலையா இருக்கலாம், காலேஜ்லையா இருக்கலாம், யூனிவர்சிட்டியா இருக்கலாம், எங்க இருந்தாலும் நீங்க அங்க நியமித்துப்பட்ட வைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க அங்க இருக்கீங்கன்னா ஒரு காரணத்தோட தான் இருக்கீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு அங்க ஒரு ஃபேவர் கிடைக்கும். இப்போ இங்க அந்த பவுல் போற நேரத்துல வந்து ஷிப் உடைஞ்சு போகுது. உடைஞ்சு போகும்போது எல்லாமே தண்ணியில மிதங்குறாங்க. இப்போ அவங்க மிதங்க போது தேங்க் காட் பவுல் வந்து சாப்பிட சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா அந்த கடல்ல அவங்க மிதங்குறதுக்கு அவங்களுக்கு சத்தே இருந்திருக்காது. எல்லாருமே கடல்லே செத்து போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே நீந்தி அந்த தீவுக்கு வராங்க. அந்த தீவு பேரு மால்டா. மால்டாங்கிற தீவுக்கு வரப்போது அங்க ஒரு அன்யூஷுவல் ஃபேவர் வருது. இங்க கடல்ல நீங்க பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. That is a miraculous God that watching over you. ஸோ இங்க வரப்போது அன்யூஷுவல் ஃபேவர். எங்க இந்த தீவுக்கு வராங்க. இந்த தீவில் வரப்போது பப்ளியஸ்ங்கிற ஒரு தலைவர், அந்த ஐலனுக்கு தலைவர், கத்துவ கம்பம் மாதிரி அவர் வராரு. அவர் இவங்களை முன்னப்பிட பார்த்ததில்ல. ஆனால் he shows, வேதத்தில் போட்டிருக்க unusual kindness because the miracle working God is in you. So you supernatural works எப்படி நடக்குதுன்னா இப்படி தான் நடக்கும். unusual favor, unusual protection, unusual kindness, இதெல்லாம் வர்றது தான் miracle. ஸோ இந்த இடத்துல வரப்போது அந்த பப்ளியஸ்ங்கிறவர் வராரு. உடனே என்ன பண்றாரு, அங்க 200க்கு மேற்பட்டவங்க இருந்தனால ஃபயர் கேம்பை வைக்கிறாரு. எல்லாரும் குளிர் காயட்டும், ஏன்னா எல்லாரும் குளிர்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ குளிர் காயிற நேரத்துல பவுல் என்ன பண்ணாரு, ஒரு குச்சை தூக்கி அந்த நெருப்புல போடுறாரு. அதை போட போது ஒரு குட்டி பாம்பு வெளியாகி அது உடனே அவர் கையை சுத்திக்குது. அவர் கையை சுத்திக்கிட்ட போது அங்க யாரு இவர் காப்பாத்தி கொண்டு வந்தாரோ அவங்களே அங்கதான் உட்காந்துருக்காங்க. அவங்க உடனே சொல்றாங்க, இவனை பாரு, அவன் கடல்ல செத்து போக வேண்டியவன், ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஏன்னா அவன் ஒரு மர்டரர். ஏன்னா சவுலா தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் போல ஆனதை அவங்கெல்லாம் பார்க்கல. அவர் வந்து கடல்லே செத்து போயிருக்க வேணும். ஆனா இங்க ஆண்டவர் அதை விட்டு வைக்கல, பாம்பை வச்சு சாவடிக்க போறாரு அப்படின்ட்டு அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வராங்க. வெயிட் பண்றாங்க பவுல் செத்து போறதுக்கு, நொர தள்ளணும், உடம்பு வீங்கி போகணும் அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே நடக்கல. அவர் சும்மா கையை உதறிட்டு தூக்கி போட்டாரு. இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைங்க, நீங்க அநேக போராட்டங்களுக்குள்ள போகலாம், பாடுகளுக்குள்ள போகலாம், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. God is in charge of your life. வேதத்தில் போட்டிருக்கு Mark 16:18. They will take up serpents, and if they drink anything deadly, it will by no means hurt them. They will lay hands on the sick and they recover. அப்போ பாம்பே அந்த இடத்துல பாம்பு பிடிச்சிருக்குன்னு தான் போட்டிருக்கு. இந்த இடத்துலையும் கொத்துனுச்சுன்னு போடலை. ஆனால் பார்க்க போனால் பாம்பு கொத்திருக்கணும், ஆனால் பாம்பு கொத்தல கிடையாது. God preserved Paul's life. அங்கேருந்து அதுக்கு பிறகு எந்த மனுஷங்க அவரை ஜட்ஜ் பண்ணாங்களோ உடனே திரும்பி சொல்றாங்க ஹீஸ் அ காட். ஏன்னா பாம்பு பிடிச்சா கூடியும் கையில இருந்தா கூடியும் அவர் சாகலையே அப்படின்ட்டு அவரை கடவுளுங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அநேக நேரத்துல நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க வந்து நம்மளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நேரம் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு நேரம் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பால் வாஸ் நாட் அதை எதையுமே அவர் பொருட்படுத்தலை. அதுக்கு பிறகு
அவர் என்ன தெரிய வந்துச்சுன்னா, பப்ளிஷோட அந்த கத்துவா கம்பங்கோட அப்பா வந்து ரொம்ப சீக்காக இருக்கிறாருன்ட்டு. அப்போ உடனே போயிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணி அவர் சுகமானார். அவர் சுகம் பெற்ற பிறகு அந்த ஐலண்டில் உள்ள அனைத்து பேரும் சீக்காளிங்க அவர்கிட்ட வந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. There was a miracle healing took place. இப்போ அந்த இடத்துல இவர் அதுக்கு முன்பதாகவே சுவிசேஷம் சொன்னவர். அப்போ அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்லியிருக்க மாட்டாரு, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. Gospel would have been preached in that place. இப்போ நீங்க throughout in the journey நீங்க பாத்தீங்கன்னா, God was having an unusual favor, unusual kindness, unusual protection, because he is the handwork of God. ஆண்டவரோட படைப்பு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரால படைக்கப்பட்டவங்க, சிருஷ்டிக்கப்பட்டவங்க. We carry the image of God and God is in us. He is a miraculous God. We also work through the miracles. The supernatural work of God இப்படி தான் work through பண்ணோம் நம்ம லைஃப்குள்ள. நீங்க அங்க இருக்கிறனாலேயே அந்த தயவு இருக்கும், நீங்க இருக்கிறனாலேயே அந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், நீங்க இருக்கிறனாலேயே அந்த இடத்துல ஒரு உயர்வு இருக்கும். Amen. And I am closing up Acts 28:31, preaching the kingdom of God and teaching the things which concern the Lord Jesus Christ with all confidence, no one forbidding him. கடைசியில அவர் ரோமுக்கு போவார். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து அவர் சுவிசேஷத்தை சொல்றதை அவர் நிப்பாட்டல. And signs, wonders, miracles continue with him. And from here, Brother Zach will continue. Come on, can we appreciate Sister Sophia for boldly coming in and preaching to you guys? You know, அவங்க பகிர்ந்து கொண்டார்கள், நம்ம நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும். எப்படி பாலோட வாழ்க்கையில அவர் இந்த மல்தா தீவில் காணப்படும் போது அவர் அற்புத தேடல, ஆனா அவரே ஒரு அற்புதமா மாறினார். அநேக வேளை கூட நம்ம வாழ்க்கையில நம்ம அற்புதத்தை மட்டும் தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். We are seeking for miracles, but it's time, church, that we become the miracle ourselves. நம்மளே அற்புதமாக மாற வேண்டும். எப்படி அற்புதமா மாறணும்னா, திடீர்னு பறந்து போறதா, இல்ல திடீர்னு ஆபீஸ் மேல ஆகாயத்தை நடக்கிறதா, அந்த மாதிரி அற்புதம் கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையே பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். நம்ம பார்க்கலாம், இங்க ஒரு பெண்மணியானவர் இருக்காங்க. 1 ராஜாக்கள் 17 இந்த 7 விதவை அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு பிடி மாவு தான் இருக்கு, எனக்கு கடைசியா ஒரு பிடி மாவு தான் இருக்கு, ஒரு கப்பு எண்ணெய் தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, ஒரு பிடி மாவு தான் இருக்கு. அப்ப எலியா வராரு, எலியா கேட்கிறாரு, எனக்கு அந்த மாவுல என்ன செய்யி, நீ எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொடு. அப்ப அந்த பெண்மணியானவர் சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிறதே ஒரு பிடி தானே, நானே இப்ப விறகு கட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா இந்த ஆயத்தை படுத்திட்டு நான் போய் சாப்பிட்டு நானும் பிள்ளைங்களும் சேர்ந்து நம்ம செத்து போகிறோம், ஏன்னா எங்களுக்கு இதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலை. இதே மாதிரிதான் போல இருந்திருப்பாரு அந்த கடல்ல, அவரு தண்ணிக்குள்ள இருக்கும் போது. அதே மாதிரிதான் அந்த 7 விதவை, எல்லாமே முடிந்த மாதிரி இருந்தது. ஒரு நம்பிக்கை இல்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன செய்ய முடியும், யாரு வருவா, யார் காப்பாத்துவா, அவர் கணவரும் மறுத்து விட்டாங்க, எல்லாமே முடிந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். ஆனா எலியா அப்பவே கேட்கிறார், இல்ல நீ எனக்கு ஒரு அப்பத்தை நீ சுட்டு கொடு, நான் சாப்பிட போறேன். எலியாக்கு எந்த மாதிரி பசி இருந்துச்சுன்னு தெரியல. அவங்க சொல்றாங்க, கடைசி போய் மாவுதான் இருக்குன்னு. எலியா அப்பவே கேட்கிறார், குடு, எனக்கு அது வேணும். அப்ப அந்த 7 விதவை கீழ்ப்படிதல் நிமித்தம் எலியாக்கு அவங்க அந்த அப்பத்தை சுற்றி கொண்டு வராங்க. சொல்லுங்க, கீழ்ப்படியுதல். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படியுதல். இது நம்ம இருக்கிற மாதம் இது கிறிஸ்துமஸ் மாதமாக இருக்கிறது. 12வது மாதம் கிறிஸ்துமஸ் மாதமாக இருக்கிறது. அடுத்த வாரம் நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெற இருக்கிறது. அதுக்கப்புறம் உண்மையான கிறிஸ்துமஸ் நாள் விடும். இந்த மாதத்துல கூட நம்ம ஆசீர்வாதமாக ஜனங்களுக்கு மாற வேண்டும். அந்த 7 விதவை கொடுத்த வண்ணமாக தான் அந்த நம்ம வசனம் தொடர்ந்து படிக்கும் போது நம்ம கீழே பார்க்கலாம். வசனம் 1 ராஜாக்கள் 17 13 14 நம்ம பார்க்கலாம். அவங்க கீழ்ப்படிதல் நிமித்தம் அவங்க எண்ணெய் நிரம்பி வழிந்தது. அவங்களுக்கு போதும் போதும் சொல்ற வரைக்கும் அது நிரம்பி வந்து கொண்டே இருக்குது. ஆயில் ஓவர்ஃப்ளோ. சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. சத்தமா சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. யாருக்கு உண்மையாக உங்க வாழ்க்கையில ஒரு ஓவர்ஃப்ளோ வேணுமோ, ஒரு விசுவாசத்தோட சொல்றீங்களா, ஓவர்ஃப்ளோ. இன்னும் சத்தமா, ஓவர்ஃப்ளோ.
Come on, ஆண்டவரோட திட்டம் நம்ம சபையாக 2025க்குள்ள நம்ம போதும்னு போக கூடாது, இருக்கிறது போதும்னு போக கூடாது, இருக்கிற வண்ணமாக போக கூடாது, ஆனா நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக போக வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்ம குறித்து அவர் எண்ணமாக இருக்கிறது. நம்ம இருக்கிற வண்ணமாக இருக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிற வண்ணமாக இருக்காதீர்கள். திரும்பி பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிற வண்ணமாக இருக்காதீர்கள். பக்கத்துல திருப்பி சொல்லுங்க, நிரம்பி வழிய வேண்டும். ஆனா நிரம்பி வழியறதுக்கு ஒரு திருவுக்குள் என்ன தெரியுமா, இருக்கிறத நீங்க கொடுக்க வேண்டும். உங்கள்கிட்ட என்ன இருக்கு இந்த மாலை வேலை கூட? அது ஒரு பிடி மாவா, இல்ல சின்னதா ஒரு நம்பிக்கையா, இல்ல இருளான இடத்துல ஒரு சின்ன வெளிச்சமா, இல்ல நம்பிக்கையற்ற இடத்துல ஒரு சின்ன நம்பிக்கையா, உங்க வேலை இடத்துல எல்லாமே முடிந்து போற மாதிரி இருக்கிறதா, கொஞ்சம் காசு இருக்கா, கொஞ்சம் சந்தோஷம் இருக்கா, கொஞ்சம் நிம்மதி இருக்கா, அது தேவைப்படுற ஆட்களுக்கு கொடுத்து விடுதுங்க. The breakthrough is in the giving. விடுதலை கொடுக்கிற வண்ணத்துல தான் இருக்கிறது. அந்த ஏழை விதவைக்கு எப்படி இருந்திருக்கு அந்த சூழ்நிலை கூட? அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு தாயாரையே சொல்றாங்கன்னா நானும் என் பையனை போய் சாவ போறோன்னு, அப்பனா எவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலையா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுது? There was so much of uncertainty. இங்க சில பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, 2025ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பயத்தோட நீங்க இருக்கீங்க. சில பேர் யோசிச்சு கொண்டு இருக்கீங்க, 2025க்குள்ள நான் போய் தான் ஆகணுமா? ஆண்டவரே நீ அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாருன்னா இன்னும் சந்தோஷமா இருக்குமே. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு காரியத்தில் நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. You are sitting here hopelessly. 2025 என்ன நடக்க போகுது? யாரு வர போறா? யாரு என்ன பண்ண போறா? இவங்க திருப்பி வருவாங்களா? இவங்க பேசுவாங்களா? இவங்க செய்வாங்களா? வேலையில இது நடக்குமா? ஊழியம் கிடைக்குமா? நிறைய கேள்விகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா 2025 ஆயிரத்தை பண்ண ஜனங்களுக்கு தான். We can't walk unprepared, church. நம்ம ஆயத்தம் இல்லாம கடந்து செல்ல முடியாது. ஆயத்தம் இல்லாம கடந்து சென்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் நம்மளுக்கு இருக்கிற 17 நாட்கள் ரொம்ப ஒரு குரூஷியலான நாட்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குரூஷியலான நாட்கள். இது எப்படின்னா, இது ஒரு do or die situation. யாருக்கு 2025 ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டுமோ, ஒரு விடுதலை ஆண்டாக இருக்க வேண்டுமோ, இதுதான் ஆண்டவர் அந்த மாலை வேளை கூட உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி அந்த ஏழை விதவை கிட்ட எலியா கேட்டாரோ, அந்த ஒரு பிடி மாவுல எனக்கு அப்பம் செஞ்சு கொடுக்கறியா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், அந்த கொஞ்ச காரியத்தை என்கிட்ட நீ கொடுக்கறியா? அந்த கொஞ்ச காரியத்தை நீ விட்டு விடுறியா? ஆசீர்வாதத்தை தேடுற ஜனங்களை தாண்டி ஆசீர்வாதத்தின் ஜனங்களாக நம்ம மாற வேண்டும். நம்ம சபையோட கருப்பொருள் அற்புதங்களை செய்யற சபை. அற்புதங்களை செய்யற சபை என்று அற்புதங்களை செய்யற சபை என்றால் வெறும் சுகம் விடுதலை மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையை அற்புதமாக மாற வேண்டும். நம்ம வாழ்க்கை முறையை அற்புதமாக மாற வேண்டும். எத்தனை பேர், எத்தனை ஏழை விதவைகள் உங்களோட கொஞ்சத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலம் நம்ம பார்க்கலாம். நம்ம அநேக வேளையில கூட நம்ம அந்த வீடியோவோட பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்க்கிறோம். எப்படி அந்த ஏழை விதவை ஆசீர்வாதமாக ஆக்கப்பட்டார்கள் என்றால் பார்க்கிறோம். நம்ம வெறும் அந்த தான் பார்க்கிறோம். ஆனா நம்ம நிறைய பேர் பார்க்காத விஷயம் என்ன தெரியுமா? அவங்க எப்படி எலியாவுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று. ஏன்னா எலியா பாப்பா எல்லாம் கேட்கிறேன், எனக்கு அந்த ஒரு பிடி மாவுல செஞ்சு கொடுக்குறீங்களா? அதே மாதிரி தான் ஆசீர்வாதம் நம்மளுடைய இலக்கு கிடையாது. ஆசீர்வாதம் நம்ம குறிக்கோள் கிடையாது. ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை நம்ம குறிக்கோளாக மாற வேண்டும். நம்மளுக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன வேணும்? அதான வேதத்தை போட்டிருக்கு, ஆண்டவர் நம்மளை நேசிச்ச வண்ணமாக அவர் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக அவர் சிலுவையில் அறைய கொடுத்தார். இன்னும் நம்மளுக்கு ஒரு 17 நாள் தான் இருக்கிறது. நம்மளுக்கு இன்னும் கிறிஸ்துமஸ் ஆரம்பிக்கு ஒரு வாரம் தான் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே நினைவு இருக்கும். நம்ம அந்த பன்றுகள்ல நம்ம பேரை எழுதி போட்டோம்ல, சோல் பிளேச் பண்ணோம்ல, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் செஞ்சிருப்பீங்க என்று. பார்க்கலாம், நீங்க பின்னாடி போகும்போது பார்த்துட்டு நல்லா கூர்மையா பார்த்துட்டு போங்க. நீங்க போட்ட ஆத்துமாங்கல்ல, இந்த ஆத்துமாங்கெல்லாம் கொண்டு வர உங்களுக்கு இன்னும் 17 நாட்கள் இருக்கிறது.
இதுதான் சிறந்த காலகட்டமாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் சிறந்த தருணம். ஏன்னா நீங்க சபையை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வர மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் கூப்பிட்டோம்னா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இது ஒரு கொண்டாட்டமா இருக்கிறது. இந்த வருஷம் என்ன இன்னும் விசேஷமாக இருக்கிறதுனா கிறிஸ்துமஸும் சபையில நடக்கல. நம்ம வெளியே செய்யற வண்ணமாக இன்னும் அநேக ஜனங்கள் இன்னும் தாராள மனசோடு வருவார்கள், பயம் இல்லாம வருவார்கள். இதுதான் நமக்கு சிறந்த தருணமாக இருக்கிறது. எத்தனை பேர் இங்க அமர்ந்திருக்கீங்க, நீங்க ஜனங்களை அழைத்து விட்டீர்கள். எத்தனை பேர் அதை காட்ட வாங்கி விட்டீர்கள். உங்கள்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம். இந்த ஏழை விதவைக்கு எப்படி ஒரு பிடி மாவு தான் இருந்ததோ அதே மாதிரி ஒரு பிடி விசுவாசம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஒரு பிடி விசுவாசத்தை வைத்துக் கொண்டு இந்த மாலை வேலை கூட அதை நீங்க வாங்கி கொண்டு போய் புது ஆத்மாவை கொண்டு வரீங்களா அடுத்த வாரம் கூட? இதுதான் நம்ம நோக்கமாக இருக்கிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்மாக ஆதாயம் பண்ண வேண்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆத்மா நீங்க ஆதாயம் பண்ண வேண்டும். ஆத்மா ஆதாயம் அமைதியாச்சு. நல்லா உற்சாகமா சொல்லுங்க, ஆத்மாக்களை நீங்க ஆதாயம் பண்ண வேண்டும். அது ஒரு ஆத்மாவோ 2 ஆத்மாவோ 5 ஆத்மாவோ 10 ஆத்மாவோ பரலோகத்தை நம்ம கொண்டு போறது ஆத்மாக்கள் மட்டும்தான். பரலோகத்துக்கு வேற எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. நம்ம பாய்க்கிற போனோ நம்ம பாய்க்கிற காடியோ கொண்டு போக முடியாது. நம்ம கொண்டு போறது ஆத்மாக்கள் தான். ஆத்மாக்கள் மட்டும்தான் கொண்டு போக முடியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த ஒரு இயேசுவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ணாவிட்டால் எப்படி ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள்? யாருமா இந்த ஆத்மா ஆதாயத்தை பத்தி சொல்றேன். அந்த ஏழை விதவை இருந்தது ஒரு பிடி மாவுதான். அவங்க இலாஜா கொடுக்கும் போது அவங்க வாழ்க்கையில நிரம்பி வளர்ந்துச்சு. அதே மாதிரி இந்த மாலை வேலை கூட உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கலாம், ஆனா அதை குடித்து பிறருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெளியே யாராச்சும் பாக்குறீங்களா, உங்க வேலை இடத்துல யாராச்சும் பாக்குறீங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, சின்னதா ஒரு கிஃப்டோ ஏதாச்சும் ஒரு நல்ல காரியமோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீங்க மாறுங்க. ஏன் தெரியுமா? ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கறத விட சுவிசேஷத்தை நடவடிக்கையில பார்க்க வேண்டும். சுவிசேஷத்தை அவங்க பார்க்காவிட்டால் சுவிசேஷத்தை கேட்கறது பிரயோஜனம் இல்லாம போய்விடும். Unless our actions match with our words, the gospel will become powerless. But the gospel we serve is not powerless, the power of God for redemption. அதனால பவுல் சொல்கிறார் ரோமர் 8:18, நான் சுவிசேஷம் குறித்து வெட்கப்படவில்லை, ஏனென்றால் அதுதான் பிதாவின் வல்லமையாக இருக்கிறது. For the power of Christ is the power of Christ. We are not ashamed. பக்கத்துல சொல்லுங்க, we are not ashamed. இன்னும் 7 நாட்கள் தான். ஆத்மாக்களை கொண்டு வரீங்களா? யாராச்சோட தேவையை சந்திக்கிறீங்களா? அடுத்த ஒரு வாரம் கிறிஸ்துமஸ்னாலே கொடுக்கிறது தான். கிறிஸ்துமஸ்னாலே கொடுக்கிறது. கிறிஸ்துமஸ் சொன்னாலே நம்ம என்னத்துக்கு என்ன வரோம்? பரிசு கொடுக்கிறது, பரிசு வாங்குறது, கொடுக்கிறது தான். கிவிங் தான். அதுதானே ஆண்டவர் சொல்றாரு அப்போஸ்தலர் 20:25, it's more blessed to give than to receive. பெற்றுக்கொள்வதை விட கொடுக்கிறது இன்னும் ஆசீர்வாதமான மேலானதா இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆனா அதுக்கு முன்னுக்கு நீங்க யாராச்சும் கொடுக்குறீங்களா? யாராச்சும் தேடுங்க. மேபி உங்களுக்கே இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், நீங்க உங்க சின்னதுல கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான காரியத்தை செய்வார். உங்களோட வறுமையில நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தினால உங்களை நிரப்புவார். உங்களோட பத்தாமையில குறையில நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவர் அந்த குறைகளை நிறைவாக மாற்றுவார். ஏன்னா நம்ம சேவிக்கிற ஆண்டவர் அவர் பெருகு பண்ற ஆண்டவர். இஸ் a God of expansion. நான் உற்சாகப்படுத்துகிறேன். யாராச்சும் ஒரு ஆளை தேவை சார்ந்தீங்க, போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. அவங்க கூட்டிடுவாங்க, உங்க நண்பரை கூட்டிடுவாங்க, உங்க குடும்பத்தாரை கூட்டிடுவாங்க, யார் யாரை உன்னா கூட்டிட்டு வரமோ கூட்டிடுவாங்க. அவங்க கண்டிப்பாக சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், கிஃப்ட் கொடுக்கலாம். ஆனா நீங்க கொடுக்க முடிஞ்ச சிறந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு தான். ஏன்னா இந்த காசு சாப்பாடு இல்ல, சாப்பாடு சாப்பிட்டோன்னே போயிடும், காசு பாய்ச்சோன்னே முடிஞ்சிடும். ஆனா இயேசு மட்டும் தான் அவங்களோடு இருப்பார். இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் கூட இது நீங்க பிரித்து கொள்றீங்களா? Take this as a mandate. வெறும் இந்த வாரம் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் ஹாலிடேக்கு போவீங்க, கண்டிப்பாக எல்லாரும் சுற்றுலாக்கு போவீங்க, ஹாலிடேக்கு போவீங்க, அங்க போவீங்க, இங்க போவீங்க. எல்லா இடத்துலயுமே இது உங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆத்துமாக்கு அந்த இயேசு பத்தி அறிந்து கொள்ள வேண்டும். Souls need to be saved.
நான் உற்சாகப்படுத்துகிறேன். அந்த பந்துனால கிடையாது, ஆனால் ஆத்ம ஆதாயம் பண்ணுறது நம்மளோட அழைப்பாக இருக்கிறது. அது நம்மளோட, நீங்க சர்வ் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, ப்ரீச் பண்றீங்களோ இல்லையோ, வர்ஷிப் பண்றீங்களோ இல்லையோ, ஆத்ம ஆதாயம் பண்ணுறது நம்மளோட பரம அழைப்பாக இருக்குது. our divine call of the Lord. அதுதான் ஆண்டவர் சொன்னார் மத்திய 28:18-19 உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடு. கோ கோ சொல்லுங்க, கோ. நான் குறைஞ்சிருச்சு, கொஞ்ச நேரம் தான். சொல்லுங்க கோ, சத்தமா சொல்லுங்க கோ. இன்னும் ஒரு வாரம், இத குரூஷியலான காலகட்டம். இந்த அடுத்த ஒரு வாரத்துல நீங்க எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் ஆண்டவர் இயேசு பத்தி அறிவிக்கிறீங்களா? காட்டை வாங்கிக்கோங்க. காட்டை வாங்கி கொண்டு விசுவாசத்தோடு போங்க. அந்த காட்டை வாங்குறது அது சபைக்கு பணத்தை சேர்க்க கிடையாது. ஆனால் அது நம்ம ஒரு விசுவாசத்தின் அறிக்கையாளர்கள் காட்டுறோம். ஆண்டவரே, இதுதான் நான் ஆத்மாக்கு கொடுக்கிற ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கிறது. அது அந்த காசை பத்தி கிடையாது, ஆனா அது பின்னாடி இருக்கிற மீனிங்கை பத்தி, ஒரு ஒப்பு கொடுத்தலத்தோடு ஒரு கீழ்ப்படிதலோடு நம்ம செய்யறோம்ல. நம்மள்கிட்ட இல்லைன்னா கூட நம்ம செய்யறோம்ல, ஆண்டவர் அது கனப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வாரம் நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே கண்டிப்பாக திரளான ஜனங்கள் கலந்து கொள்வார்கள். திரளான ஜனங்கள் மட்டும் இல்ல, ஆனா இடமே பத்தாம நிரம்பி வளையணும். நம்ம எஞ்சி நின்று மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு அந்த இடம் நிரம்பி வளையணும். அது மட்டும் இல்ல, வெறும் கிறிஸ்துமஸ்ல மட்டும் முடியாம நான் விசுவாசிக்கிறேன் நம்மளோட ஆராதனை இருக்குல்ல, 4ஆம் தேதி 5ஆம் தேதி, அந்த ஆராதனையில இடம் பத்தாம சபையை நிரம்பி வளையணும். அது உங்க கையில தான் இருக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்கிறது. அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, கண்ணுக்குள்ள பார்த்து சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்கிறதுன்னு. அவங்களோட சோல்குள்ள பார்த்து ஆழமாக பதிகிற மாதிரி சொல்லுங்க, இட்ஸ் ஆன் யூ. பொறுப்பு பாஸ்டரோட இல்ல, லீடர்ஸோட இல்ல. இப்ப நம்ம எல்லாமே அதை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்மா கொண்டு வர பொறுப்பு இப்ப உங்க மேல உழுவுது. இப்ப இது உங்க பொறுப்பு, இது உங்க சேலஞ்ச். இப்ப ஆத்மா எத்தனை பேர் கூட்டிட்டு வரீங்க? கூட்டிட்டு வாங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆத்மா கொண்டு வருவீங்க? எத்தனை பேர் ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க? கையில உயர்த்துறீங்களா? ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டும். இதோட நான் சொல்லி முடிக்கிறேன். ஆத்மாக்கள் நம்ம ஆதாயம் பண்ணாவிட்டால் நற்செய்தியை நம்ம ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ராய்னாட் பொங்கே ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்காதது என்ன மாதிரி தெரியுமா? நம்ம போட்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் இருக்கு, ஜனங்கள் தண்ணீருக்குள்ள மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த லைஃப் ஜாக்கெட் அங்கேயே பிடிச்சிட்டு போட்டுக்குள்ளே நிக்கிறோம். அந்த மாதிரி தான் சுவிசேஷத்தை அறிவிக்காத ஒரு வாழ்க்கை. சுவிசேஷம் தான் அந்த லைஃப் ஜாக்கெட். நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் போட்குள்ள, ஆனா இன்னும் அநேக ஜனங்கள் கடலுக்குள்ள மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்ப உங்களோட லைஃப் ஜாக்கெட்டை நீங்க அவங்க கிட்ட கொடுக்க போறீங்க? பக்கத்துல கேக்குறீங்களா, எப்போ உங்க லைஃப் ஜாக்கெட் அவங்க கொடுக்க போறீங்கன்னு? நீங்க தூக்கி வீசல, அவங்க மூழ்கி அங்கேயே இறந்து விடுவார்கள். ஆத்மாக்கள் உங்க கையில் எப்போ நீங்க ஆரம்பிக்க போகிறீர்கள்?